மறந்தே போயிட்டேனே. 50,000 பொய் கணக்கு எழுதி நகரசபையின் பணத்தை மோசடி செய்ய முயற்சித்ததுக்காக உடனே நோட்டீஸ் அனுப்புது. அப்புறம் உணவுப் பொருள்களை கள்ள மார்க்கெட்ல வித்ததுக்காக புண்ணிய கோடிக்கும் உடனே நோட்டீஸ் அனுப்புது. இந்த நகரசபை ஆஸ்பத்திரியோட இருக்கிற மருந்து எல்லாத்தையும் திருட்டுத்தனமா வித்ததாக அந்த டாக்டர் மேல ஆதாரபூர்வமா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவருக்கும் விடுங்க. மிஸ்டர் ரவி, டாக்டருக்கு உடனே நோட்டீஸ் அனுப்புங்க. எஸ் சார். மிஸ்டர் ரவி, நகரசபைக்கு சொந்தமான இடத்துல வீடு கட்டி கொடுக்கிறதா பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூல் பண்ணி வச்சிருக்கார் தர்மலிங்கம். நகரசபை கிட்ட அப்படி அனுமதி வாங்கவும் இல்லை, நகரசபை கொடுக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லை, நகரசபைக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கு. அதனால மக்களை ஏமாற்றி வசூல் செய்த பல லட்சக்கணக்கான ரூபாய்களையும் சரியான கணக்கோட நகரசபை ஒப்படைக்கணும்னு உடனே நோட்டீஸ் அனுப்புங்க. தர்மலிங்கத்துக்குமா? அவர் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷனாச்சுங்களே. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் தவறு செய்தா தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். மிஸ்டர் ரவி, காலம் மாறி போச்சு. நோட்டீஸ் அனுப்புங்க. நமஸ்காரம். ஏதோ வேலையா இருக்கிறா போல இருக்கு. இது வரைக்கும் இருந்த சேர்மன் வேலையே பார்த்தது இல்லையா? உங்களை எல்லாம் பார்க்கறதே ஒரு வேலை தானே. என்ன 4 கவுன்சிலருமா சேர்ந்து வந்திருக்கீங்க? போன வாட்டி எலெக்ஷன்ல உங்க ஆளு ஜெயிச்சாரு. ஆட்சி என்னது என்னது நீங்க. இந்த வாட்டி அண்ணா ஜெயிச்சிருக்காரு. ஆட்சி நம்மதுன்றீங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா கிட்ட தனியா பேசணும். அவங்களையெல்லாம் கொஞ்சம் வெளியில. இவங்களுக்கு தெரியாத எந்த ரகசியத்தை பேச போறோம்? சும்மா சொல்லுங்க. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு. மீனா? நீங்க சைவமாச்சே? ஐய, மீன் இல்லைங்க, அந்த டெண்டரு. அத எனக்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஓஹோ. எனக்கும் ஒரு சின்ன உதவி. நம்ம முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறோம்ல, அந்த கான்ட்ராக்ட் எனக்கே கொடுக்கணும். எனக்கு ஒரு 16 பேருக்கு உடனடியே வேலை போட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். 16 பேருக்கா? வாங்கியாச்சா? ஆமா, ஆச்சு. அதான். ஏங்க நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க? எனக்கு என்ன கேக்குறதுன்னு புரியலீங்க. ஏங்க ஒண்ணு பண்ணா என்ன? மாசத்துக்கு 1000மோ 2000மோ வருமானம் வர முடியா? உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா சௌரியமா இருக்கும்ல? போதுங்க, அது போதுங்க. மொத்தத்துல எல்லாருமே சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் உங்க தொகுதி மக்களுடைய தேவைக்காக வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்க சொந்த தேவைக்காக வந்திருக்கீங்க. மன்னிக்கணும். நம்ம சுயநலத்துக்காக நகரசபை. தயவு செய்து இனிமே இந்த மாதிரி தவறான உதவிகளை எதிர்பார்க்காதீங்க. அதனே சேர்மனை அப்படி சொல்லிட்டீங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கோம் தெரியுமா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சவா? ஆமா, திரும்ப சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான். அதனாலதான் உங்களை சேர்மன் ஆக்கணும். நீங்க இப்படி கைவிட்டா நாங்க எப்படி பிழைக்கிறோம்? இது பிழைக்கிற இடம் இல்ல சார், உழைக்கிற இடம். மிஸ்டர், இது முனிசிபல் ஆபீஸ், வியாபார சந்தையில். அட, இவர் உலகத்திலே இல்ல அதிசயமான சேர்மனா இருக்காரு. பெரிய உத்தம புத்திரன். இந்தாயா, இப்ப எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேன். அந்த ஆசையை விட்டுட்டு தயவுசெய்து வெளியே போங்க. அவ்வளவுதானா? கண்டிப்பா அவ்வளவுதான். இது என் கடைசி எச்சரிக்கை. கடைசி எச்சரிக்கையா? பாக்கலையா? பாக்கலாம். அங்கட்டு போய் இந்த ஆளு சேர்ந்து ஆக்குற மாதிரி கொஞ்சம் கூட நன்றி மிஸ்டர் ரவி சார், அவங்க ஏதோ தெரியாம கேட்டாங்க. அதை தயவுசெய்து வெளியே சொல்லாதீங்க. பாவம், மக்களுக்கு தெரிஞ்சா மானமே போயிடும். செஞ்சிட்டான். அவன் சொன்னது போலயே செஞ்சிட்டான். நடுத்தரவில் கொண்டாந்து நிறுத்திட்டான். இது வரைக்கும் எவ்வளவு கௌரவமா பெரிய மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எவனாவது நம்ம விவகாரத்துக்கு வந்தானா, வந்துட்டு போனானா? ஐயா, உங்களை நம்பித்தாயா பல பாவங்களை செஞ்சிருக்கோம். நீங்க தாயா எங்களை காப்பாத்தணும். முகமுடிய கிழிப்பேன்னு சொன்னா, இப்ப முகத்தையே கிழிச்சு புட்டான். என்ன நடந்து போச்சு? ஏன் அப்படி அழறீங்க? நோட்டீஸ் கொடுத்துட்டா என்ன இடம்? திட்டத்துக்கு பதில் திட்டம் என்கிட்ட இருக்கு. கண்ணையா, என்னையா? ஒரு 10,000 கொண்டு வா. ஐயா, நீங்க நினைக்கிறது தப்பு. அவன் பணத்தை மதிக்கவும் மாட்டான், அதுக்கு மயங்கவும் மாட்டான். அட முட்டாளுகளா, உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க தான் தெரியும், அதோடைய மகிமை தெரியாது. மொத்தம் 10 கேட்பான், இன்னொருத்தன் 100 கொடுத்தாதான் பேசுவான், மொத்தம் 1000க்கு அசைவான், இன்னொருத்தன் லட்சம் கொடுத்தா அடிமையே ஆயிடுவான். இந்த மாதிரி உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குயா. மொத்தத்துல பணத்தை கொடுத்து கடவுளையே அடிமையாக்கலாம். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். சேர்மன் சார்,
ஓ வணக்கம் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஆமா என்ன இந்த நேரத்துல? ஒண்ணுமில்ல, நீங்க சேர்ந்து ஆயிட்டங்க, சும்மா பார்த்து போலாம்னு வந்தேன். எல்லாம் உங்களை போல பெரியவங்க ஆசீர்வாதம். உங்களுக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு. ஆனா நீங்க இருக்கிற இடத்தையும் கோலத்தையும் பார்த்தாதான் பரிதாபமா இருக்கு. அது இருக்கட்டும், நீங்க இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நோட்டீஸ் வந்து அதனால மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? முறை தவறி நடந்தது நீங்க, அனுபவிக்க வேண்டியது நீங்க தானே. அதனால உங்களுக்கும் லாபம் இல்ல, எங்களுக்கும் லாபம் இல்ல. 2 பேருக்கும் லாபம் ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. மிஸ்டர், என்ன இது? லஞ்சம் கொடுத்து என் வாயை மூட பாக்குறீங்களா? தப்பு தப்பு, இது அன்பு காணிக்கை இல்ல, இது விஷம். வெளிங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தொண்டைங்கிறவன் தேசத்துக்கு எரு மாதிரி. ஆனா பயிர் விளைஞ்ச உடனே அந்த எருவை எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனால அப்படி மறக்காம இருக்கணும்னா அந்த தொண்டனுக்கும் பணம் தேவை. ஆஹா ஆஹா, பாருங்களேன், பணத்தை வச்ச உடனே இந்த மேஜைக்கே ஒரு லட்சணம் வந்திருக்கு. இது எடுக்க போறீங்களா இல்லையா? துரை, இது 1 2 இல்ல, 10,000 ரூபாய். அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. கடவுளே இந்த பணத்தை மதிக்கல, மரியாதையும் கொடுக்கல. அதனால்தான் உங்களை போல தகுதி இல்லாதவங்க கையில ஏராளமா பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு. உனக்கு அரசியலே தெரியல. சொல்றேன், பணக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி ஏழைங்க கிட்ட ஓட்ட வாங்கணும். ஏழைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி பணக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கணும். அப்புறம் 2 பேரையும் அடியோட மறந்துடணும். இதுதான் துரை என்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வெற்றியின் ரகசியம். ஐயா, இதுதான் உங்க அரசியல்னா எனக்கு அந்த அரசியலே தேவையில்லை. லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்புன்னு சொல்லித்தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன். ஆண்டவனே மனுஷனா பிறந்து தேர்தல்ல நின்று ஜெயிச்சா லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது. பிறக்கும் போதே குழந்தை கூட கைய மூடிக்கிட்டே பிறக்கு. ஏன் தெரியுமா? பூர்வ ஜென்மத்திலேயே லஞ்சம் வாங்கியிருக்கு. அது லஞ்ச கை. காரணம் அது இல்ல, யார்கிட்ட எதையும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் கையை மூடிக்கிட்டே பிறக்குது. ஆனா உங்களை போல பாவிகளால சமுதாயம் கெட்டு போனதால்தான் கண்டதுக்கெல்லாம் கையெந்த ஆரம்பிக்குது. தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது சகஜம்தான். ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு துடிச்சா முதலுக்கே மோசம் வந்துடும். எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா? மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான். அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது. உழைக்க தெரியாதவன் இல்ல, உங்களை போல கொள்ளையடிக்க தெரியாது. யார்கிட்ட பேசுறீங்க? ரொம்ப கஷ்டப்படுவ. கவலையே இல்லை. மரியாதையா இந்த பணத்தோட நீங்க வீட்டுக்கு போவீங்களா, இல்ல கையில விலங்கோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்களா? பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது கடிக்காம விடாது. நான் புத்துக்குள்ள கைய விடுறது பாம்போட விஷப்பள்ளியை பிடுங்கிறதுக்கா? நடக்காது. என்கிட்ட பணம் இருக்கு. இது திருட்டு பணம், ஏழைகளின் தத்தம். உன்னை அடியோட ஒழிக்கல, என் பேர் தர்மலிங்கம் இல்ல. ஐயாவே அவ்வளவு தூரம் பேசிட்டானா? பணத்தை வீசி எரிஞ்சாலும் உலகத்துல அவன் ஒருத்தன் தான். குடிசையில் இருக்கவன் தானே சார், அவன் புத்தி எப்படி இருக்கும்? இப்ப என்னையா குடிமொழிவு போச்சு. கண்ணையா, என்னய்யா முத்தையா என்ன பண்றான்? உள்ள கணக்கெழுதிக்கிட்டு இருக்காருங்க. கூப்பிடு. சமூகத்துக்கு என்ன இந்த நேரத்துக்கு அந்த ஆள் எதுக்கு? அந்த ஆளை பார்த்தாலே வயறு பத்திக்கிட்டு எரியுது. புண்ணிய கோடி, காரணம் இருக்கு. ஐயா வாங்க முத்தையா வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்குங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே. சரி, ஆமா, அந்த பப்ளிக் ஹவுசிங் ஸ்கீமுக்காக வசூல் பண்ணமே, அந்த பணம் மொத்தம் எவ்வளவு இருக்கும்? சுமார் 10 லட்சம் இருக்குங்க. அந்த பணத்தை நம்மகிட்டவே வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு வக்கீல் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, துரை கூட வாய் வந்தெல்லாம் பேசுறான். ஐயா, அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சொல்லி இருப்பான். அதுக்காக நீங்க இல்ல 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 முத்தையா, துரை இன்னைக்கு பெரிய தலைவர். அவன் எதை சொன்னாலும் ஜனங்க நம்புறாங்க. கரெக்டா கணக்க முடிச்சுட்டு ஸ்டேட்மெண்ட்டை தயார் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் நாளைக்கே பேங்க்ல கட்டிடுங்க. இந்தாங்க இந்தாங்க. சரிங்க. ஐயோ, படாத பாடுபட்டு சேர்த்த பணத்தை திருப்பியா கொடுக்க போறீங்க? வேற வழி இல்ல. ஆள வந்தா நாம விடக்கூடாத இடத்தை விட்டுட்டோம்.
அவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான். முதல்ல அந்த இடத்தை பிடிக்கணும். ஆமா, யாரோ 4-5 கவுன்சிலருங்க மதில் மேல போன மாதிரி அப்படியே இப்படியும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, எலும்பு துண்டை வீசி எறிஞ்சா ஓடி வர்ற நாய் மாதிரி. என்னய்யா? என்னய்யா? விஷம் கொடுத்து மட்டும் இல்ல, வெல்லம் கொடுத்தும் என்னால கொல்ல முடியும். என்ன எப்பத்தான் புரிஞ்சுக்க போறியோ? முதல்ல அந்த கதவை மூடு. இப்ப சொல்லுங்க. அந்த துரை என்னை எதிர்த்தான். அவங்க அண்ணன் முத்தையா. நாளைக்கு 10 லட்சத்தோட பேங்க்குக்கு போவோம். கூடவே நம்ம ஆளுங்க தொடர்ந்து போவாங்க. ரகசியமா அவனையும் பணத்தையும் கொண்டு வருவாங்க. முத்தையா பிறகு அந்த 10 லட்சத்தையும் நானே எடுத்துக்குவேன். பிறகு முத்தையா 10 லட்சத்தோட ஓடி போயிட்டான்னு போலீஸ்ல புகார் பண்ணுவோம். போலீஸ் அவனை தேடிட்டே இருப்பாங்க. ஜனங்க என்ன நம்பிட்டே இருப்பாங்க. வெரி கரெக்ட். ஆமையா, இதுல புண்ணிய ஓடிக்கும் ஆளவந்தாருக்கும் பங்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கிடையாது கண்ணையா, என் திட்டம் எப்பவுமே ஒரு கல் 2 காய். அப்ப சீமட்டானி கொண்டு வர்றையா?